மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் கருவூலம் எப்படி திசை மாறி உருமாறி தேய்ந்து ஓய்ந்து கிடைக்கிறதுன்னு சொன்னாங்க. திசை மாறி உருமாறி தேய்ந்து ஓய்ந்துன்னு வசனம் மாதிரி ரைமிங்கா இல்லாம வளமான இலக்கியமா இதே சபையில பேசினவங்களோட திறமையான ஆட்சியில நடந்த நிதி மேலாண்மையை பத்தி வெள்ளை அறிக்கையா வெளியிட்டோம். வெள்ளை அறிக்கை வந்ததிலிருந்தே கண்ணை கட்டுதுங்க. அந்த காலத்துலதான் பிள்ளையோ பிள்ளை தொல்லையோ தொல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க அவங்க ஆட்சியாலையும் அவங்களாலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே தொல்லையோ தொல்லை. இப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கி வச்சுட்டு இவங்க சொல்றாங்க நமக்கு ஆட்சி செய்ய தெரியாதுன்னு. நம்ம அமைச்சர்களுக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒன்னும் தெரியாதுன்னு. ஆமாங்க, எங்களுக்கு தெரியாதுதான். நம்ம 3 பிள்ளைகளுக்கு ஒரே மாதிரி தானே தொழில் சொல்லி கொடுத்தோம். இந்த 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு திருடி குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கிறாங்க. நம்ம குடும்பம் வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டுற அளவுக்கு பிரபல்யமான குடும்பம் தானே. அந்த 3வது மொல்ல மாதிரி பயலோட மூஞ்சி ஒரு பிட் நோட்டீஸ்லயாவது வந்திருக்க மாடி. இங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் பணி செய்ய தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான். டெண்டர்களை முறைப்படுத்த தெரிஞ்ச அளவுக்கு அதோட ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாதுதான். பதவி உயர்வு வழங்கவும் பணி இடமாற்றம் கலந்தாய்வு நடத்தவும் தெரியுமே தவிர பதவி உயர்வுக்கும் பணியிட மாற்றத்திற்கும் பணம் பறிக்க தெரியாதுதான். புதிய பணியிடங்கள் உருவாக்க தெரியுமே தவிர அந்த பணியிடங்களை பணத்துக்கு விற்க தெரியாதுதான். கோயில்கள்ல நடக்கிற நிர்வாக சீர்கேட்டை தடுக்க நீங்க பேசுங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கோயில்கள்ல நடக்கிற நிர்வாக சீர்கேட்டை தடுக்க தெரியுமே தவிர கோயில் பணத்தை கொள்ளையடிக்க தெரியாதுதான். தங்கத்தை உருக்கி தாரை வார்க்க தெரியாதுதான். கனிம வளத்தை பாதுகாக்க தெரிஞ்ச அளவுக்கு கனிமத்தை வித்து கொள்ளையடிக்க தெரியாதுதான். அரசு வருமானத்தை அரசு கஜானாவுக்கு மாத்த தெரிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை தனிப்பட்ட கஜானாவுக்கு மடை மாத்த தெரியாதுதான். போதை கலாச்சாரத்தை தடுக்க தெரிஞ்சவங்களுக்கு போதை கலாச்சாரத்தை வளர்க்க தெரியாதுதான். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பாட்டி அம்மா அக்கா தங்கச்சி குழந்தைங்களை பெண்களை மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஓசி பஸ் 1000 ரூபாய் கேஸ் இப்படியெல்லாம் பேச தெரியாதுதான். எங்க உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் சேவை தெரிந்த அளவிற்கு சுயநல தேவையை செஞ்சிக்க தெரியாதுதான். அதனாலதான் சொல்றோம், எங்களை பார்த்து எதுவும் தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கு சொல்றோம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுதான். உங்களை மாதிரி முறைகேடுகளை செய்யறத நாங்க தெரிஞ்சுக்கவும் போறதில்ல, தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படல. அத கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியாமலே இருந்துட்டு போகட்டும். ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன? நான் உதவாக்கற இவனை காலை கழுவி குடினியே. இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத.